My dear students, first let me wish you all a grand and successful future. இப்ப நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது பிரிவு உபச்சார விழா. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இங்க படிச்சு எங்கெங்கேயோ போய் வாழ போற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாள்ல நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்க ஆசைப்படுறேன். அதோட ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் அமைதியா சலசலப்பு இல்லாம இருக்கணும். நாம பிறந்தவுடனே தாய்கிட்ட தாய்ப்பால் குடிச்சு வளர்றோமே, ஆனா நாம வளர்ந்தவுடனே படிக்கிறோமே கல்லூரி, அந்த பசுமையான நாட்களை யாராலையும் என்னைக்கும் மறக்க முடியாது. இன்றைய மாணவர் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் படிக்கலையே, மக்கள் திலக எம்ஜிஆர் படிக்கலையே, ரஷ்ய தலைவர் லெனின் படிக்கலையே. அதனால வாழ்க்கையில ஒருத்தருக்கு படிப்பு அவசியம் இல்ல, எல்லாம் அவங்க தலையெழுத்து பிரகாரம் தான் நடக்குதுன்னு பேசிக்கிறாங்க. ஆனா இது ரொம்ப பெரிய தப்பு. அவங்க எல்லாம் பெரிய லெவலுக்கு வந்ததுக்கு காரணம் வாழ்க்கையில அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம், அவங்க எடுத்துக்கிட்ட விடாமுயற்சி. அதனால வாழ்க்கைக்கு மூலதனமே படிப்பு தான். இதை உணராதவங்க எப்பவுமே கஷ்டத்தை தான் சந்திக்க வேண்டியிருக்கும். However, I wish you all a grand success in the future. Thank you all. Next, music program. College music students, Mr. Guru, Mail, Madan. அந்த போயிட்டானா? எந்த போயிட்டான்னு சரியா சொல்றதுடா மடையா. நான் பயந்து போயிட்டேன்டா. I am a joy. ஏண்டா இந்த மொடக்குடி எனக்கு இன்னுமா தெரியல? அதை ஏன் கேக்குற? நைட் எல்லாம் ஒரே உளறல். எப்படியும் தெளிவு 2-3 நாள் ஆகும். Come on mother, let's go. Mail. இந்த பணத்தை வச்சுக்க. அவனுக்கு போதை தெரிஞ்சவன கொண்டு போய் ஊர்ல விட்டுட்டு மெட்ராஸ்க்கு வந்துடு. ஐயோ, இந்த கதையில நம்மளுக்கு வேண்டாம்ப்பா. வேணா நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நம்ம ஜீப்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவோம். இம்பாசிபிள். எலெக்ஷன் வருது. மெட்ராஸ்க்கு போய் எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த பட்டிக்காட்டா ஊருக்கு நான் வரல. குரு, ஜஸ்ட் a moment. 3 வருஷமா சேர்ந்து படிச்சு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா பழகணும். அவனை இந்த நிலைமையில விட்டு போறது சரியில்லை. எங்க இருக்கான் ஊரு? கோ 200 மைல்ஸ் பக்கம், ஒரே அமுக்கு. குரு, என்னாச்சு? ஹெட்லைட் ஆஃப் ஆயிடுச்சு. கனெக்ஷன் கட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, ஷார்ட் சர்க்யூட். ஷிட். இதுக்கு மேல ட்ரை பண்ணா ஃபயர் ஆயிடும்பா. ஏய், பாதி மலை ஏறிட்டோம். இன்னும் 20 கிலோமீட்டர் போனா பருவராஜ் ஊரு. இப்படியே விட்டுட்டு போயிடலாமேடா. அண்ணா, நீங்க வேணா பருவராஜை உருட்டிட்டு போங்க. ஹெட்லைட் இல்லாம வண்டி ஹில் ஸ்டேஷன் ஏறாது. ஓகே? பாதி மலை ஏறிட்டோன்னு வருத்தப்படுறியே, மீதி ஏறினா மொத்தமா உருண்டுவோம் தெரியுமாடா மலையா? சோ இன்னைக்கு நைட் இந்த காட்டுல தங்க போறோம். I love this type of adventures. நீ வேற வாயமுறா. எரியில நெருப்புல என்ன ஊத்துறிய? நானே புலி வருமா, சிங்கம் வருமா, கரடி வருமா, என்ன மாதிரி குரங்கு வருமான்னு பயந்துட்டு இருக்கிறேன். அட்வான்ஸ் புக்கிங்ட்டு. ஆச்சி. வேணாம் வேணும் வேணாம் வேணும் வேணாம் வேணும். டேய். டேய் பருவராஜ், வந்துடுறா. மதன் மயில், இந்த இடியட்டுக்கு இன்னும் போதை தெரியல. நாம இக்கட்டான இடத்துல மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கோம்னா இப்பதான் இந்த ஃபுல்லுக்கு இன்ப கனவா? யாரா? நான் தான் குரு. ஒரு குவார்டருக்கு அடிக்குமாடா? இன்னைக்கு பந்திரா கண்ணா, தூங்கு. வந்து பந்துணும். குரு, என்னடா இப்படி எங்களை அலைய விட்ட? குரு, பருவராஜுக்கு போதை தெரிஞ்சிச்சுடா. குரு டார்லிங், நான் திருந்திட்டேன் குரு டார்லிங். குரு டார்லிங், என் மனசுல இருக்கிற அழுக்க கழுவுறதுக்கு நான் மதுவை குடிச்சேன். ஆனா அந்த மதுவே என் மனசு அழுக்காக்கிடுச்சுன்னா அப்பேற்பட்ட மது எனக்கு தேவையில்லை குரு. என்ன நம்பு குரு. இன்னுமா என் மேல உனக்கு சந்தேகம் தீரல? என்ன ஆச்சு? தெரிஞ்சாச்சு. நீ சின்ன குழந்தையா இருக்கப்போ உன்னை நான் அப்படிதான் தெரிவேன். டேய், சுமாரா.
குரு 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 டேய் இவனுக்கு என்னடா ஆச்சு? குரு குரு குருமா எப்பா குரு டார்லிங் டேய் யாருமே இல்ல டேய் யாருமே இல்ல டேய் குரு பா என்னடாச்சு? நீ இறக்கிட்ட, இவன் ஏத்திட்டான். டேய் உன் அருணா கையில தொங்குது அந்த பின்னேடு அருணா கயிறே கிடையாது. பின்ன எடுறா அப்பா அப்பா குரு குரு கூட பழகினாலும் குத்தி பார்க்க வேண்டியதா போச்சு. அலேக்கா ஐயோ ஐயோ அம்மா மூகாம்பிகை அம்மா நாங்க மனசார எந்த தப்பும் பண்ணலையே என்னம்மா சோதனை? ஐயே! என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்கான். பக்கத்துல ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருக்கா? இந்த ஊர்ல ஹாஸ்பிட்டல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நாராயண நாட்டு வைத்தியசாலைன்னு ஒண்ணு இருக்கு. எங்க இருக்கு? நடுவு காட்டுல இருக்கு. நடுக்காட்டியா? ஆமா, அங்க பச்சளை மொழி எல்லாம் கிடைக்காதால அங்கேயே வீடு கட்டி வைத்தியம் பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ். அபிஷிச்சோ கண்ட நேரத்துல கண்டதை சாப்பிடுறது கண்டதை பாக்குறது அப்புறம் பிரம்மன்னு சொல்லி நம்ம தாலியா இருக்கிறது. சும்மா பெணத்தாத. கம் 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 சார் சார் என்ன செவிடா டச் பண்ணி பாப்போம். ஐயோ இந்த ஊர்ல எதை தொட்டாலும் மத்தடி அடிக்கிறானுங்களே. நீங்க ஊருக்கு புதுசா? அதான் என்ன பத்தி தெரியல. என் பேரு இடுப்பு ஜான்சன். இடுப்பா? ஆமா, என் இடுப்புல யாராவது தொட்டா ஒரு சிலிப்பு வரும். அந்த சிலிப்பே ஒரு வெறுப்பாயி பக்கத்துல யாரு நின்னாலும் அடிச்சிடுவேன். இதுல 5-6 பேர் செத்து இருக்காங்க. 10-15 பேருக்கு பல்லு அடைஞ்சிருக்கேன். இது எனக்கு ஒரு வியாதி. நல்ல வியாதி. சரி, விஷயத்துக்கு வாங்க. எங்க ஃப்ரெண்டுக்கு பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. அதான் வைத்தியரை பார்க்கலாம்னு கூட்டு வந்தோம். வைத்தியரையா? என்ன ஜான்சன் நோயாளி உள்ள வர சொல்றா? போங்க. டேய் நீ வாடா. வெளிய வாயை கிழிச்சிட்டானுங்க, உள்ள போய் பாப்போம். ஐயா வாங்க வாங்க உட்காருங்க. தம்பிக்கு என்னாச்சு? ராத்திரி எல்லாம் எங்க கூட தான் இருந்தான். ஆ. காலையில இருந்து பார்த்தா ஆளை காணோம். ஆ. கோயில் போய் பார்த்தா பிரம்ம பிடிச்ச மாதிரி நிக்கிறான். ஆஹா. நல்லா பாக்குறாருல்ல? வாயில வைக்கிறாரு. அது என்னது? இதுதான் தர்மாமீட்டர் குச்சி. வாயில வச்சா எச்சி. என்ன வாயில ஒட்டடிக்கிறாரு? பூச்சி ஏதாவது இருக்கும். எல்லாம் சரியா தானே இருக்கு. ஐயோ அடிக்காதீங்க, உன் குழந்தை மாதிரி. உடம்புல அசைவுதான் இல்ல. இதுக்கு ஒரே வைத்தியம் திராவக துவார குழம்பு தான். திராவக துவார குழம்பு அப்படின்னா? அது ஒண்ணு இல்ல தம்பி, பயங்கரமான துராவகம். அதாவது காலையில கக்குசுல ஊத்தி கழுவுவாங்களே. ஆமா ஆமா அதேதான். ஆ. அந்த குழம்பு எடுத்து நாக்க நீட்டி ஒரு சொட்டு வச்சா சொரணம் வந்தாலும் வரலாம். ஆனா அது ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? நாக்கில ஓட்ட விழுந்தாலும் விழலாம். நாக்கள் தானே ஓட்ட. இவன் நாக்கு வச்சு என்ன பண்ண போறான்? விழுந்தா விட்டு வைங்க. ஓய் ஓட்ட வந்து அவங்க அம்மாக்கு யாரா பதில் சொல்றது? ஓட்ட விழுந்தா ஓட்ட எடுப்பு குழம்புன்னு ஒண்ணு வச்சிருப்பார். இல்ல வைத்தியரையா? ஆ, அது இருக்கு. நீங்க வைத்தியத்தை பாருங்க. தேவி அப்பா அந்த திராவக துவார குழம்பு எடுத்தாமா. இந்தாங்கப்பா. பாத்தீங்களாடா இந்த திராவக துவார குழம்பு பார்த்ததுமே What happened, தம்பி man? குளிர்ச்சி வந்துருச்சு. குரு இப்ப இந்த நாட்டு வைத்திய நாராயணன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? குரு என்னாச்சுடா? 1950 டாக்டர் ராதாகிருஷ்ணன் பார்க்க போயிருந்தேன். என்ன பார்த்தது பாப்பா உட்காருப்பான்னாரு. அட உட்காருங்கடா, மேற்கொண்டு சொல்றேன். வேணாங்க, நாங்க காலை கடனை கழிக்காமயே நாயா அலைஞ்சிட்டு வரோம். உங்களுக்கு என்ன பீஸ் வேணும்னு கேளுங்க, கொடுத்துறோம். வைத்தியம் பார்க்காம காசு வாங்குறவன் நான் இல்லடா. அவன் பட்டணத்துல எம்பிஸ் பிபிஸ் படிச்சு கோட்டையும் சூட்டையும் மாட்டிட்டு அலமோதா விவரமா சொல்ற. உட்காருங்கடா. வேண்டாண்டா, இவனை சொன்னங்க முட்டுதுங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்க போறோம். காதல் இருக்க முடிய சவரம் பண்ணுங்க. மீசி அப்படியே வச்சிருங்க. இளங்கன்றுகள். டேய் ஜான்சன் வாடாங்க. என்ன கூப்பிட்டீங்களா? வேண்டா, டவுனுக்கு போய் மருந்து வாங்கிட்டு வர சொன்னேன். இன்னும் போகலையா? இனிமே தான் போகணும். சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாடா. நிறைய மருந்துகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணணும். ஒண்ணுமே புரியாதவனா இருக்கா. ஜான்சன்
என்ன? டவுன்ல துணி கடை இருக்குல்ல, ஆமா. அங்க போய் இதுல 2 வாங்கிட்டு வா. இதுக்குள்ள என்ன இருக்கு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அக்கா சொல்லுக்கா. ஏய், அடம் பிடிக்காத, மரியாதையா போ. நீயா சொல்லாட்டி நானா திறந்து பாப்பேன். டேய், அத திறக்காத, அது உள்ள பாம்பு இருக்கு. ஐ பாம்பா? பாம்புனா எனக்கு ஏய், ரொம்ப பிடிக்குமே. ஏய், ஜோசன். சீ, வெள்ளை பாம்பு, ஐயோ. வெள்ளை பாம்பு, ஏய், வெள்ளை பாம்பு. ஜோசன். ஐயோ. அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். கண்டதும் காதலா? நம்ப முடியவில்லை, வில்லை வில்லை. ப்ளீஸ் ஸ்டாப் இட் பருவராஜ். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த ஊர்லயே இருந்து அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் நகருவேன். எங்கடா தங்கறது? இருக்கவே இருக்கு நம்ம ஃபாரின் டென்ட். அடிச்சு வேண்டியதா வைத்திட்டு முன்னாடி. நான் டேஸ்டா உனக்கு போய் அந்த சடையவா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்கற அப்படியே கிட்ட என்னடா இருக்கு? டே மயில், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கு. ஏன் உங்களுக்கு அவன் நல்லா இருக்கா? டேய் எலெக்ஷன்ஸ் வருது, அர்ஜென்ட் அவசரம் உங்க அம்மா ஃபோன் பண்ணாங்களே. புல்ஷிட். will you stop it now? ஒரு பொண்ணை பார்த்ததுமே காதல் வருதுன்னா ஐ மீன் அது பைத்தியக்காரத்தானோ. பார்த்த உடனே ஏற்படுறதுக்கு பேர் தாண்டா காதல். அது உன்ன மாதிரி பைத்தியக்காரங்களுக்கு புரியாது. சோ இங்க இருந்து அந்த பொண்ணை லவ் பண்ண போறேன். whatever it is, whatever it may be, I love this type of adventures. பெரிய ஷேக்ஸ்பியர் நினைப்பு. எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ் பேசி. டேய், இவனால தான் நீ கெட்டு போற. ஒன்னே ஒன்னு சொல்றேன், இந்த காதல் உருப்படாது. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர போறதே இல்ல. இப்படியே இருந்து வச்சுக்க, தேவதாஸ் மாதிரி மண்ணுல உருண்டு பிறண்டு அதோ அங்க இருக்க அந்த குரங்கு மேல அங்க இருந்து ஏக் துஜக்கிலே கிளைமேக்ஸ் மாதிரி வந்து சாவ போற. டேய் ஃபூல், உனக்கு ஏன் எரியுது? எரியுதுடா. யா, all of my full of my body is burning. இவன் யார்? சாதாரணமான ஆளா? the great MLA கௌரி வரதராஜனோட புள்ள. அவன் போய் கேவலம் பச்சளை விக்கிற வைத்தியரோட பொண்ணை போய் லவ் பண்றதா? அசிங்கமல்ல? டே பருவா, யா, என்ன பத்தி உனக்கு தெரியும். காலேஜ்ல எவ்வளவோ பொண்ணுங்க என் படத்தை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிருக்காங்க. ஆனா எந்த பொண்ணுக்கும் மசியல. ஒவ்வொருத்தன் தனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படிலாம் இருக்கணும்னு கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி நானும் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். அந்த கற்பனையில இருந்து கொஞ்சம் கூட மாறாம இருந்தவதான் காலையில நான் பார்த்த அந்த பொண்ணு. இதான் என் முடிவு. என் கூட இருந்து ஹெல்ப் பண்றதா பண்ணுங்க ப்ளீஸ். அதர்வைஸ் just forget it. ஓகே. 3 வருஷமா காலேஜ்ல உன் கையால வாங்கி சாப்பிட்டு அந்த ஒரு நன்றி கடனுக்கோசரம் நீ பாடுனா பாடுவோம், ஆடுனா ஆடுவோம். மேக்சிமம் மலையில இருந்து ஜம்ப் பண்ணாம மணல்ல உருளாம கச்சிதமா அந்த காரியத்தை முடிச்சிருவோம். இந்த ஒரு விஷயத்துல நான் ஒரு படி கீழே இறங்கி வந்து உனக்கு மாமாவா வேலை பார்க்க.